ஏஜ்ல வந்து 43 வயசு நடக்கலையா? லக்னம் குருதிசை இப்போ ஓடிட்டு இருக்கு. 2031 குருதிசை. அதில் இப்போ 26 ஜூன் 25 ஜூன் வரல. 26 ஜூன் வந்து சுக்கரன் குருதிசையில் இப்போ சுக்கரன் புத்தி ஓடிட்டு இருக்கு. இந்த குருதிசை சுக்கரன் புத்தியில் ஏற்படக்கூடிய நற்பலன் அப்படின்னு சொல்லும்போது குருதிசையால் நன்மை தான், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும். யோகாதிபதி சுக்கரன் வந்து கடன் ஸ்தானத்தில் போகக்கூடாது. சுக்கரன் வந்து உங்களுக்கு கடன் ஸ்தானத்தில் போயிடாது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், மகர லக்னத்துக்கு 10 குடையவர். அதே போல மகர லக்னத்துக்கு 5 குடையவர். 5, 10 தான் ஒரு மனிதனை மிக உச்சநிலை கொண்டு போகணும். ஆமா, இந்த 5, 10 தான் ஒரு மனிதன் உச்சநிலை கொண்டு போகணும். சுக்கிரன் உங்களுக்கு 6ல மறைஞ்சது நல்லதல்ல. உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை தரக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பு தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் புத்தி ஓடிட்டு இருக்கு. அது 2026 ஜூன் மாசத்தோட முடியுது. இருந்தாலும் உங்களுக்கு திசாநாதனோட புத்திநாதன் சீக்கிரம் பலன் தருவார். திசாநாதனோட புத்திநாதன் சீக்கிரம் பலன் தருவார். புத்திநாதோட அந்தர கிரகம் சீக்கிரம் பலன் தரும். அந்தர கிரகத்தை விட சூட்சும கிரகம் குயிக்கா பலன் தரும். இல்ல, திசாநாதன் நமக்கு 16 வருஷம் இருக்கேன்னு மொல்ல பலன் தருவார். புத்திநாதன் ஷார்ட் பீரியட் தானே, ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் இருக்கும் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் குயிக்கா பலன் தருவார். திசாநாதனோட புத்திநாதன் வேகம், புத்திநாதனோட அந்தரநாதன் ரொம்ப வேகம். அந்தரநாதன் சூட்சும கிரகம். இன்னைக்கு இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய நாள் இந்த சூட்சுமம் இது குயிக்கா தரும். குயிக்கா வந்தீங்க இல்லையா, இது குயிக்கா தரும். உடனே பலன் தருவார், உடனே நடக்கக்கூடிய. குருதேசன் எடுத்துட்டா 16 வருஷம் இருக்கு. சரி, 16 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு நாம எடுத்துக்கோம். அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு சாப்டர் க்ளோஸ் போட்டு கரெக்ட் பண்ணணும். 2 வருஷம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அந்தரங்கள் 3 மாசம் 4 மாசம் இருக்கு. ஆனா இன்னும் 4 மாசம் இருக்குல்ல பேசிக்கலாம். சூட்சுமம் அப்படிங்கிறது பார்க்கும்போது இன்னைக்கே செஞ்சாகணும், இன்னைக்கு பார்த்தாகணும், பண்ணி ஆகணும், முடிவெடுக்க. ஆமா, சூட்சுமம். அதனால திசா புத்தி அந்தர சூட்சுமம், இதுல சூட்சுமம் தான் ஸ்பீடா இருக்கு. ஏன்னா சூட்சுமம் நடைமுறையில இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை அடிப்படையில இந்த திசை ஓரளவுக்கு, அதாவது 8 போன உங்களுக்கு ஒரு பகை கிரகம் கன்னி ராசிக்கும் மகரத்துக்கும் குரு பகைதான், 3க்கும் பண்ணக்கூடியவர். ஆனா புத்திநாதன் கூடிய திசானோட புத்திநாதன் சுக்கிரன் யோகக்காரன். 6ஆம் இடம் மறைச்சு போயிட்டார், கெட்டு போயிருக்கிற சுக்கிரன் பிறந்த காலத்துல. இன்னைக்கு மீனத்தில் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஜாதக அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நேரம் நல்ல நேரமே. இன்னைக்கும் நேரம் நல்ல நேரம் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த வெளியில தொழில் போனதுல இல்ல யாரும் உங்களை கூப்பிட்டு போனாரு, எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சீங்களா? எல்லாமே அப்படியா? ஒரு 1.5 வருஷம் நான் படாதப்பட்டேன். இங்க போனா ஒரு மாசம் 2 மாசம் வெளியே வந்து ஒரு கெட்ட பேர் ஆகி ஒரு உண்டான அங்கீகாரம் எனக்கு இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் 7 13 வருஷம் தான் இந்த அங்கீகாரம் வந்து இங்க வந்ததுக்கப்புறம் கிடைக்கல. வெளியே வந்தப்பறம் கிடைக்கல. உங்க நண்பர் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு போலாமான்னு சொல்லி கேட்டீங்களே, நண்பர் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு கூப்பிடுறாரு, அவன் வேற எதுக்கு போயிட்டான், ஆரம்பிக்கலையா? உங்களை கூப்பிட்டு சொன்னாரு, மறுபடியும் நானும் அவர் ஆரம்பிக்கல, வேற துறை போயிட்டாரு. குரு திசை சுக்கிரன் பத்தி குரு அந்தரம். இன்றைக்கு கோச்சார கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. கன்னிராசிக்கு 9ல குரு, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு. அதனால மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம் குரு, ராசிக்கு 9ல குரு. இது சூழ்நிலை பக்கபலமா தான் இருக்கு. இது தொழிலுக்கு சில்லிக்கு சம்பந்தம் இல்லையே. கடை சும்மா தான் இருக்கு, ஈவினிங் டைம் சும்மா தான் சப்போர்ட் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பண்ணிடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசு எத்தனை நம்ம டெக்ஸ்டைலுக்கு போனாலும் 40 நடக்குது. ஆமா, எந்த டெக்ஸ்டைலுக்கு போனாலும் 10 வயசு கேட்கறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உனக்கு சம்பளம் என்ன எதிர்பார்க்குன்னு கேட்கறாங்க. 18 வாங்கியிருக்கிற சம்பளம் 18. அந்த சம்பளம் 18லாம் ரொம்ப எனக்கு கொடுக்குற சம்பளத்தை 2 பேருக்கு கொடுப்பாங்க. 9 10 கொடுக்கணும் பசங்களுக்கு. படிச்சுட்டு எத்தனை பேர் சும்மா இருக்கிறாங்க வேலை இல்லாம.
இப்போ அந்த மாதிரி கொடுக்கலாம்ல. சரி, இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஒரு யோசனை பண்ணி சொல்கிறேன், அனுப்பி விட்டுறேன். இப்போ பிஎஸ்என்எல்லாம் ஒரு 6 மாதம் வேலை. இப்போ கரண்ட்டில் வேலை செஞ்சு வெளியே வந்துட்டேன். அங்கே என்னன்னா எங்களுக்குள்ள ஒரு போட்டி, மேனேஜருக்கு எனக்குள்ள ஒரு சூப்பர்வைசராக போட்டாங்க. ஒரு 18 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு மேலே இருக்கிறவன் எனக்கு செட் ஆக மாட்டேங்கிறேன். மிக பெரிய ஆளாகிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி என் மேலே ஒரு கெட்ட பேர் பண்ணி பண்ணி பெரிய அடிப்போம். அந்த மாதிரி எந்த இதுக்கு டெக்ஸ்டைல் போனாலும் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதே இடத்துக்கு கூப்பிட்றாங்க ஒசூருக்கு. ஆனால் என்ன ஒரு தாட்னா சேல்ஸ் மீனாக அதாவது ஃபர்ஸ்ட் இருந்து வாங்குறாங்க, முதல் இருந்து வாங்குறாங்க. பர்ச்சேஸ் மேனேஜர் வெளியே வந்துட்டாங்க. அப்போ இருந்தாரு வெளியே வந்தேன். நீ என்ன பண்ண வேலைக்கு நான் வேணாம் இல்லை, நீ சேல்ஸில் இறங்க, சேல்ஸ் வந்து பாரு, அதுக்கப்புறம் போஸ்டிங் பற்றி நான் பேசுகிறேன். அப்போ என்ன சம்பளம் உங்களுக்கு அதில் போகிறீங்க? 15 ரூபா வரும். 18,500 15 வரும். அதனால சரி ஒரு 3 மணி நேரம் வேலை தானே, தில்லி போடு, இப்போ டீ போடு, அப்புறம் பேசிக்கிறேன். சரி, எனக்கு வந்து ஒரு சில விஷயம் மெயில் அவருக்காக நான் இது பண்ண மாட்டேன். இன்னைக்கு போயிட்டு வந்தேன், அவர் சொல்லிட்டு நீங்கள் என்ன எதுனா அவர் கேட்காம பண்ண மாட்டேங்க. ஏன் சில்லி கடை போடல? என்ன ஆர்வம்? என்ன ஆர்வம்? இல்லை, அது எனக்கு கொஞ்சம் வீட்டில் நிறைய போட்டுருக்கேன், டேஸ்ட் போட்டுருக்கேன், அனுபவம் இருக்கு எனக்கு. வேற எதுக்கு போனாலும் செட் ஆகும் எனக்கு. இது செட் ஆகும் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு ஓரளவுக்கு. டிரைவிங் தெரியும், சரி டிரைவிங் தெரியும், சரி கார் போகலான்னு பார்த்தா வீட்டில் வேணாங்கிறாங்க, காரே வேண்டாம் அப்படிங்கிறது. டிரைவ்ல நல்லா தெரியும். டிரைவிங் சரிதானே? இல்ல டிரைவிங் ஓட்ட போலாம்ல, ஆட்டோ அந்த மாதிரி ஓட்ட போலாம்ல. அதான் அந்த மாதிரி டிரைவரே வேணாம் வீட்டில், டிரைவர் கான்செப்ட் வேண்டாம். லோக்கல்ல தானே இருக்கீங்க, லோக்கல்ல தானே ஓட்டுறோம். ஆட்டோனா இப்போ லோக்கல்ல ஓட்டிட்டு போயிட்டு வரணும்ல. ஏன்னா இங்க இருந்து போகும்போது கொஞ்சம் லோக்கல் ஓட்டுறது தானே. ஆனால் மோட்டார் செட் ஆகுது. ஏன்னா நீ பிறந்த மகர லக்கணம், சனிபானுடைய லக்கணம். சனிபான் வந்து கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேவா? சுக்கிரனுடைய அம்சம் ஓடுது. சுக்கிரன் வந்து இந்த காரு இதுக்கு சம்பந்தமான கிரகம். சனி வந்து கனரகமான வாகனங்கள், ஆட்டோ, லாரி இந்த மாதிரி கிரகம். அதே சுக்கிரன் வந்து போர்வெல் வண்டி இருக்கு இல்லைங்களா, ஜலம், அந்த வண்டிக்கு காரப்பட்டது, ஜலகரத்துக்கு காரப்பட்டது. அதனால மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறார். அதுல பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இயல்பா வந்துடும். அதனால அது கிரகம் அமைப்பாரு. சில்லி இது சம்பந்தம் ஆக்சுவலா நாமளும் சனிக்கிழமை ஜாதகம் பார்க்கிறோம். ஸோ அதனால இந்த லாரி, டெம்போ, கனரகமான வாகனங்கள், வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. சுக்கிரன் 6ல மறைஞ்சாலும் 10 அதனால இந்த கார், ஆட்டோவுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் வருது. ஜவுளி கடை சம்பந்தமான கிரகம் ஒரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு 16 வருஷம் நீங்க அதில் வேலை செஞ்சிருக்கீங்க. அதோட அதுக்கு மேல அது கிடையாது. ஆமா, கன்னிராசிங்கிறதுனால வந்து வஸ்திரம் சார்ந்த ஒரு ரெடிமேடு வைக்கிற மாதிரி இருந்தா துணி சார்ந்த விஷயங்கள், வஸ்திரம் சார்ந்தது செய்யலாம். கன்னிராசி முதல் தொழில் வஸ்திரம், 2வது வந்து போஜன சாப்பாடு, ஹோட்டல், கேண்டீன், ரெஸ்டாரண்ட். ஆனா அது சில்லி நான் சொல்ல வரல. நீங்க வந்து சில்லின்னு சொல்ல வரீங்க. நான் வந்து ஃபுட் ஐட்டம்னா காலையில 2 மணி நேரம் டிஃபன் ஐட்டம், மாலை 2 மணி நேரம் டிஃபன் ஐட்டம். மெஸ். சில்லிங்கிற விஷயம் உங்களுக்கு செட் ஆகாது. அதான் சில்லி வந்து உங்களுக்கு ரொம்ப 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனா ஒரு பாதகாதிபதியா இருக்கிறாரு. இப்போ ஒரு தொழில் செய்யறோம்னா அதுல ஒரு லாப நோக்கு ஒண்ணு இருக்கு, 10 ரூபாய். அதனால ஒரு 10-11க்குரிய கிரகம் உங்களுக்கு சரலக்கணம், பாதகாதிபதி அவரு. கன்னிராசிக்கு செவ்வாய் பகைதான். அது 10ஆம் இடத்துல இருக்கு, லக்னத்து 10ஆம் இடம் குருடன் சேர்ந்து இருக்கிறார். 4க்குடையவர் தான். அதனால சில்லி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு மெயினா டார்கெட் அதை பண்ண வேண்டாம். அது வந்து எப்போ நமக்கு ஒரு பாதகஸ்தானமா இருக்கோ அது சைடுல வச்சுக்கிட்டு மெயினா இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும். நமக்கு எது ஃபேவரட்டா நல்லா இருக்குன்னா அதை மெயினா கொண்டு வந்துக்கிட்டு, எது நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லாம இருக்கோ அதை அவுட்டர் லைன் மாதிரி பண்றது. அப்படிதான் அது இருக்கணும். அது இருக்கணும். ஃபுல்லா அதே கடையே இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துருவீங்க. ஆமா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து காலையில டிஃபன் போடணும்னா சாலையில சில்லி போடலாம், சாயந்தரம் சில்லி போடலாம். ஆனா உணவுங்கிறது காலையில் இருக்கணும் கட்டாயம். அல்லது காலையில் யாரும் சில்லி சாப்பிட மாட்டாங்க, காலையில் தான்.
அதனால காலையில உணவு சம்பந்தத்தை யூஸ் பண்ணலாம். சாயந்தரம் டிஃபன் மாதிரி செஞ்சு அதுல சில்லி சில்லி போடலாம். போட்டு இட்லி மாதிரி போட்டு கூட அதுல பண்ணலாம். இட்லி சாம்பார் சட்டே அதுல சில்லி உண்டு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மெயின் உங்களுக்கு வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுங்கிற கன்னி ராசிங்கிறதுனால ராசி வச்சுதான் பொழப்ப பார்ப்போம். அதுக்கு இன்னைக்கு ரிஷபராசில இருந்து 9 குரு பார்வை வேற இருக்கு. சனி உங்களுக்கு வந்து பெயர்ச்சியில இந்த மாசம் இறுதிக்குள்ள 30ஆம் தேதிக்கு மேல கெண்டச்சனியா போறாரு உங்களுக்கு. கன்னி ராசிக்கெல்லாம் கெண்டச்சனி ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி சிம்மத்துக்கு கெண்டச்சனி முடிஞ்சு அஷ்டம் சனி மாறுதோ, கடகத்துக்கு அஷ்டம் சனி முடிய போதோ, அதே போல கன்னி ராசிக்கு கெண்ட சனி தொடங்குது. இது 5 வருடங்களுக்கு இருக்கும் அதோடைய தொடர்பு. ஆமா ஆமா. அப்ப கன்னி ராசி அப்படின்றாவே உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய தொழில், அந்த ராசியை சனி பார்க்க ஆரம்பிச்சா ராசி ரீதியா சில பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஒரு நெருடலா இருக்கும். அது மகரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்னா உங்களுக்கு எப்படி தடி கொடுத்தாலும் உங்களால அது மீண்டும் வர முடியும். இதுல மீண்டும் வர முடியாது. தவறா போயிட்டா மீண்டும் வர முடியாது. அதனாலதான் மெயின் டார்கெட் காலையில வந்து ஒரு 3 மணி நேரம் பண்ணிட்டோம். நைட்டு கூட போட்டு கூட இட்லி சாம்பார் சைடுல சில்லி. நார்மலா இட்லி சட்டி சாம்பார் ரைட் சைடுல சில்லி. உங்க கன்னி ராசிக்கு நேரடியா சில்லிங்கிறது செட் ஆகாது. இதே விருச்சிக ராசி மேச ராசி, அதுவும் மேச ராசி கூட இல்ல, விருச்சிக ராசி தான் சில்லி சாப்பிட்ட தொழில். அதனால லக்னத்து 10ஆம் வீட்டுல நெருப்பு கிரகம் இருந்துச்சுன்னா அத மாதிரி நம்ம செய்ய சொல்லலாம். செவ்வாயும் சூரியனும் நெருப்பு கிரகம். உங்களுக்கு நெருப்பு கிரகம் அல்ல, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் கிரகம் தான் உட்கார்ந்துருக்கு. துலாம் ராசி ஜவுளி கடை, டிரான்ஸ்போர்ட், ஆட்டோ வெஹிக்கிள்ஸ், கிரகம். கன்னி ராசியில புட் ஐட்டங்கள், புட் ஐட்டம் உணவு சாப்பிடுறது. அந்த டார்கெட்ட சில்லிங்கிற உங்க கன்னி லக்னத்துக்கு கன்னி ராசிக்கு பகை அவரு. அவர் 10ஆம் வீட்டுல இருக்கிறார். மகர லக்னத்து 10ஆம் வீட்டு துலாம் ராசியில இருக்கிறார். கன்னி ராசி 2ஆம் பாவத்தில் குருடன் சேர்ந்து இருக்கிறார். ஸோ அதனால அது வந்து மெயின் டார்கெட்டா சில்லின்னு சொல்லாம நீங்க சில்லி சிக்கன் சென்டர் அப்படிலாம் நீங்க நேமே இருக்கக்கூடாது. உணவகம் சொல்லி வச்சிருக்கோம். உணவகத்துல அது இருக்கும். நிறைய பேரு சில்லி சிக்கன் சென்டர் அப்படின்னு நேம் போடுவாங்க. உங்களுக்கு அந்த நேம் செட் ஆகாது. நேம்ல வந்து உணவகம் இருக்கணும். முன்னுடைய சந்திர உணவகம் ரைட் ஓகே. அதுல வந்து என்னென்ன போடுறீங்க அப்படின்னு காலை மாலை இரு நேரமும் இட்லி தோசை சப்பா அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை போட்டு சில்லி சிக்கன் அதுல சில்லி ஆமா இட்லிங்கிறது அப்படி ஒரு பக்கம் வந்துட்டு இந்த சில்லி வரைக்கும் போட்டுட்டு நம்ம உங்களுக்கு போக்கஸ் பண்றது ஃபுல்லா வந்து சில்லி போக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா போஜனம் சாப்பாடு ஹோட்டல் கேட்டீங்க மேக்ஸிமம் பகல் நேர உணவகம் ரெஸ்டாரண்ட் உங்க வைக்க சொல்றாரு. ஏன்னா 12ஆம் படம் சூரியனா இருப்பதனால அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் ஓடிட்டு என் பேர்ல கூட வச்சுக்கோ. நைட்டு இட்லி கூட போடுறேன், இட்லி ரெடி பண்ணிக்கிறேன், எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். அன்னி சைடுல இட்லி போட்டுக்கோ அப்படி மாதிரி சொல்றேன். இட்லி ரெடி பண்ணிக்கிறேன், நீ என்ன பண்றே பண்ணிக்கோ. ஆனா 4 மணி மேல சும்மா தான் இருக்குது. சாயந்தரம் 4 மணிக்கு மேல அவர் 4 மணி வரைக்கும் தான் உட்காரு. அப்படியா? காலையில இருந்து 4 மணி வரையும் அவரா? மணி 12 மணிக்கு ஆரம்பிக்காருமா? ஓ மதியம் 12 மணி டைம் மட்டும் தான் அவரு 12 ஆரம்பிப்பாரு. 4 மணி முடிச்சிருவாரு. 4 மணி முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் கடை சும்மா தான் இருக்கு. சரி சரி. இதுக்கு மேல நீ துணி கடைக்கு போய் என்ன பண்ண போற? நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். என் பேர்லயே வச்சுக்கோ. நீ நைட் இட்லி, ஆட்டுக்கால் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு, சைடுல சில்லி போட்டுக்கோ. இட்லி கூட போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. சரி நான் அண்ணாட்ட கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடியாது. சரி சரி. ஏன்னா தொழிலாளர்களுக்கு முன்னாடி உங்களை கேட்காம இல்ல அது நீங்க தனியா ஒரு இடம் பார்த்து அட்வான்ஸ் 20,000 கொடுத்து அதுல புதுசா செட்டு சாமானம் எல்லாம் நீங்க வாங்கி சமையல் செஞ்சு அதுல லாபத்தை 10 ரூபா பார்க்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட சராசரி 20,000 உங்களுக்கு ஆகும். ஆனா அட்வான்ஸ் 20,000 கேட்பான். ஊர் புதுல கடை எடுத்தா ஜாமான 20,000 ஆகும். 50 ரூபா கிட்ட ஆகுதா? அதை நாம திரும்ப எடுக்கணும். பண்ணணும்னா கடை அப்படியே இருக்குது, கடை அப்படியே இருக்கு, ஜாமான் அப்படியே இருக்கு. சிலிண்டர் மட்டும் உங்களுடைய அது சாயந்தரம் வரப்போறது லேட்டர். அப்ப அது மட்டும் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசம் செஞ்சு பார்த்து நல்லா இருந்ததுன்னா நாமளும் ஒரு இடத்த பிடிச்சி துணிஞ்சு இறங்கி அதை செய்யலாங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துடும். பக்கத்துல ஒரு கடை இருக்குது, அண்ணன் கடை பக்கத்துல ஒரு கடை இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்றாரு. இப்ப வந்து நீ இருக்கிற கஷ்டத்துக்கு இருக்கிற நீங்க ஒரு பணம் பண்ணிட்டு அப்பா சேர்த்து ஒரு வருஷமா வேலைக்கு போகாம அவங்க அலைஞ்சிட்டு கிடக்குறேன். என் கடைக்கே வச்சுக்கோ. அவங்க எதுவுமே கேட்கல. கொஞ்சம் டெவலப் ஆகும். கொஞ்சம் டெவலப் பக்கத்துல ஒரு கடை இருக்குது, அதே நான் வாங்கி தரேன், ரெடி பண்ணி கொடுக்குறேன். பஞ்சாயத்து கடை இல்ல 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும்ல, செய்யலாம் அப்படின்னு வந்துடும். அதுல ஒரு திறமை அதுல பாப்பீங்க. அதுல ஒரு கடை வச்சு பிக்கப் பண்ண ரன் பண்றதுக்கு 6 months ஆயிரும்ல. மக்கள் தெரிய பண்ணிட்டுக்கலாம், அங்க போனா கரெக்டா இருக்கா, நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்கல்ல.
அதுதான் அதுதான் ம். அதான் அண்ணன் வந்து ஹெல்ப் சப்போர்ட் பண்றேங்கிறாரு. சப்போர்ட்டுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றேன் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிறாரு. சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது. ஆனா துணிஞ்சு நான் இறங்கி செய்யணும். ம். அதுதான், அதுதான். இப்ப வந்து தூக்கி கொடுத்துட்டு ஆள் இருக்கிறாங்க. நான் கையை பிடிச்சி தூக்கி ஆள் இருக்கிறாங்க. ஆ. ஆனா நான் ஜம்ப் பண்ணி மேல வரணும். நான் வரமாட்டேன் அப்படியே தான் இருக்க சொல்லி ஏறக்கூடாது. ஆமா, கிணத்துக்குள்ள இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு கயிறு போடுறாங்க. கவுரு பிடிச்சி ஏறத்துக்கே பயம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அந்த பயம் எனக்கு தெளிவா மைண்ட் வேலை செய்யுமா? ஓ, அது உங்ககிட்ட இல்ல. அதான் எனக்கு மைண்டு உங்ககிட்ட அது இல்ல. நீ மைண்ட்ல வந்து கிளியரா நீங்க இல்ல. இல்ல. அதான் இப்ப நான் கான்பிடன்ட் நான் கொடுத்தாலும் என்ன காரணம் கேளுங்க. உங்க மைண்ட் அதுல உட்கார மாட்டேங்குது. கரெக்ட். என்ன உட்கார மாட்டேங்குதுன்னா, அதற்கு உங்களை டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் சேர்க்க சொன்னேன். உங்க எண்ணங்கள் வந்து கொஞ்சம் அலைபாய்ச்சிட்டே இருக்கும். பண்ணிட்டீங்க. ரெண்டாவது அவுட்டர்ல நீங்க சரளக்கிறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சரளக்கிறம். 4ஆம் இட வாகனம் அமைப்பு சரளக்கிறம். அது சரம். 10ஆம் இட தொழிலும் சரராசி. இப்ப 7ஆம் இட மனைவிகரம் சரராசி. சரம்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை நகர்ந்து கொண்டே இருத்தல். போயிட்டே இருக்கு. எனக்கு அந்த மைண்ட் தான் இருக்கு. எஸ், மைண்ட் அதுதான். நகர்ந்து கொண்டே இருத்தல் தான் செட் ஆகும். இப்போ நகர்ந்து கொண்டே இருத்தல்ங்கிறது என்னன்னா தள்ளுவண்டி கடை உங்களுக்கு செட் ஆகும். மேக்சிமம் ஒரு கடையா போறது ஸ்திரத்தன்மை. ஸ்திரமா இருந்த ஒரு கடை போடலாம். சரராசினா நகர்ந்து கொண்டே இருத்தல். நகர்ந்து இன்னைக்கு ஒரு தள்ளுவண்டியில் போய் டிஃபன் ஐட்டம் போடுறோம். திடீர் ஊர்ல ஒரு பண்டிகை விசேஷம் வேற என்ன போடுறோமா, 4 நாள் கழிச்சு திரும்ப அதே இடத்துக்கு வருவோம். அடுத்தது கொஞ்சம் தள்ளி போகும். அடுத்து அவன் சொல்றாங்க. ரெண்டாவது அந்த கடையை நம்ம தள்ளிட்டு போயிட்டு தள்ளிட்டு வரோம் இல்லையா. உங்களுக்கு நகரும் தொழில் நல்லா இருக்கும். அதனாலதான் உங்களை என்ன பண்ணும் வெஹிக்கிள்ஸ், அதாவது வாகனம் சார்ந்த தொழில் உங்களை செய்ய சொல்றேன். நீ மாசம் 10 ரூபா சம்பாதிச்சு சரி, ஒரு ஆட்டோ ஓட்டவோ வண்டி ஓட்ட போட்டா உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயா இருந்தானு. மெயினா உங்களுடைய தொழில் நல்லா இருக்கு, நீங்க உட்காந்து செய்ய மாட்டீங்க, வளைய மாதிரி ஆளு அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. உங்களுடைய மைண்ட் வந்து எப்பயும் நகர்த்தோண்டே இருத்தல். நகர்த்தோண்டே இருத்த தொழிலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா டிரைவிங் நல்லா இருக்கும். அவன் பிரியப்படுவான், வர பிரியப்படுவான், அதே தொழில். நிம்மதியா மாசம் 10 ரூபா சம்பாதிச்சு உங்களால செய்ய முடியும். நீங்க ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப சின்ன பையன்ல இருந்து எனக்கு மோட்டார் மேல தான் ஈர்ப்பு அதிகம். மோட்டார் நான் வண்டி கத்துக்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு தெரியாம வண்டி கத்துக்கிட்டேன். ஓ, டிரைவிங் வந்து பக்காவா தெரியும். ஆனா கூட மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. டிரைவிங் வேண்டாம். அது நம்ம வந்து ஒரு குட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. இப்ப டிரைவிங் தொழில்ங்கிறது என்னன்னா, வீட்டுக்கு மாசம் உங்களால 20,000 தர முடியும் அப்படின்னா, டிரைவிங் தொழில் போனா 10 ரூபா தர முடியும் அப்படின்னா, நீங்க மைண்ட்ல ஃப்ரீயா இருப்பீங்க. 6 ரூபா வேலைக்கு போவீங்க. இப்ப தொடர்ச்சியா வந்து ஒரு 20 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்த 6 மாசம் கழிச்சு ஒரு 6 மாசம் வரையில 20 ரூபாய் கொடுக்கலன்னா அது நட்டம் தானே. ஆனா டிரைவிங் போயிட்டா 10 ரூபா கிடைச்சிட்டே இருக்கும். ரன்னிங்ல இருக்கும், கண்டினியூ வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ மைண்டா இருக்கு. நீங்களும் ஹாப்பியா ஒரு உற்சாகமா வேலைக்கு போன இந்த எண்ணங்கள் வந்துருதா, சூப்பரா இருக்காது. இந்த கிடைக்கூடிய 20,000 3 மாசம் கழிச்சு நின்னு போச்சுன்னா அப்புறம் ஒரு வருஷம் சும்மா இருப்பீங்க. அதுக்கு பேசாம இதுல ரன்னிங் ஆட்டா கரெக்டா இருக்கும். சோ வெஹிக்கிள்ஸ் வாகனம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் நகர்ந்து கொண்டே இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். இதுதான் தொழில். என்ன செல்ல நீ சொல்லுங்க பாருங்க. வண்டியில கூட போகணும்னா 100 கிலோமீட்டர் அசால்ட்டா வண்டியில போயிட்டு தூரமா 100 கிலோமீட்டர் கூட ஜாலியா போவேன். ஒசூர் கூட எத்தனை நேரம் வண்டியில போயிட்டு வந்துருக்கு. கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர். 170? நம்ம வீட்ல இருந்து 195 கிலோமீட்டர். 195 200 வச்சுக்கங்க. அசால்ட்டா போயிட்டு வரும். ஏன்னா ஜாலியா இருக்கு வண்டியில போறது. ஆனா பஸ்ல போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நானே ஓட்டிட்டு போகணும், நானே வரணும். அந்த மாதிரி அன்னைக்கு கூட நேற்று கொல்லிமலை போயிட்டு இருந்தோம் பசங்க. வண்டியில தான் போயிட்டு வந்தோம். 3 வண்டியில போனோம். அது ஒரு ஜாலியா போயிட்டு வரும். அதாவது வண்டி எவ்வளவு தூரம் போட்டாலும் எனக்கு பிடிக்கும். அது வர ஆளுங்க அதுதான் தொழிலா செய்ய ஆரம்பிக்கணும். எனக்கு சின்னதுல இருந்து எனக்கு விவரம் வந்து எனக்கு மோட்டார் வந்து ரொம்ப ரைட். இப்போ ஒய்ஃப் ஆசைப்படுறாங்க, அண்ணன் ஆசைப்படுறாங்க, அப்பா அம்மா ஆசைப்படுற சொல்லி போட்டு உட்காந்துட்டு நீங்க தொழில கவனிக்கா இருந்து அந்த தொழில் வளர்ச்சி அடைப்போ ஒய்ஃப் விட்டுட்டு நீங்க இருக்கமான்னு சொல்லி போனா அந்த தொழில் என்ன பிரச்சனை குறையாகும். பேச உங்களுக்கு பிடிச்சது செஞ்சுட்டு தான் நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான் நம்ம வந்து முட்டுக்கிட்ட போறோம். அதாவது நம்ம இதுல வந்து முதலியார்கள் டிரைவிங்கே வேண்டாம். அது வந்து கெட்ட வேற பழக்கம். அப்படிலாம் அது சின்ன வயசா இருந்தா கூட போயிடுவாங்க. மற்ற வயசாகி பொறுப்பு வந்துருச்சு இல்ல, பையன் பாப்பாலும் பிறந்துட்டாங்க, இனிமே அதுபடி அந்த எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி திங்க் பண்றாங்க. டிரைவிங் இருக்க மேக்ஸிமம் ட்ரிங்க் அடிக்ட் ஆயிடுவாங்க அப்படி எண்ணங்கள். வேற விஷயத்துல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? மைண்ட் செட் வந்துருச்சு. பசங்க சேர்த்து அதிகம். ஏன்னா பசங்க சேர்த்து கலந்துருவாங்க. நல்ல நாளே சேர்த்து வந்து டிரைவிங் போயிட்டா இன்னும் நடக்க முடியாது. ஒன்னு வந்து கையில பிடிக்க முடியாது. எங்களுடைய கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துட முடியாது. அந்த மாதிரி திங்க் பண்றாங்க.
ஏன்னா இப்ப அந்த மாதிரி இருக்கிறாங்க நண்பர்கள். டிரைவிங் எல்லாமே ஒரு இது இல்லாம தான் இருக்கிறாங்க. பார்த்தாவே குடும்பத்துக்கு கட்டுப்படாம சுதந்திரமா இருக்க மாதிரி இருக்காங்க. ஆமா ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டு வண்டி போனா சம்பாதிச்சு ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு நைட் மிட் நைட்ல வீட்டுக்கு 12 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு ஏதோ காதல் வருது லேடிஸ் காதல் வரதுனால இந்த டிரைவிங் தான் வேண்டாம், நீ இந்த மாதிரி கடை போட்டுக்கோ, எங்க அண்ணன் கூட மாமன் கூட போய் போட்டுக்கோ. அப்படியா? என்னதான் தீர்வு? அது நீங்க வேற செய்ய மாட்டீங்களா? இருக்க முடியாத. இதுதான் தீர்வு. நான் சொல்லக்கூடிய பதில் அதுதான். உணவகம் அப்படிங்கிறத ஒரு 6 மாசத்துக்கு போட்டு நடத்துங்க. நைட் ஆனா அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி செஞ்சுக்கலாம். அதுதான் செட் ஆகும். கோயிலுக்கு விளக்கு தெரியும்? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே இருந்தா நானே சொல்லிடுவேன். கண்ட செடி கூட இந்த மாசம் இறுதிக்குள்ள வருது, ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஒண்ணு பத்தி பண்ண மாட்டார். நல்லா அஷ்டம் சனி காலம் வரும்போது தான் ஏதாவது. அதனால கண்ணியிலே அவர் இருக்கிற ராசியில, கன்னி ராசிலேயே ஏற்கனவே இருக்கிறார். நவாம்சத்துல வந்து கும்பலக்கணமா 5 6ல சனி 9ல செவ்வாய். கண்டிப்பா கடை போடலாம். நான் சொல்றேன் உணவகம் அப்படின்னு இருக்கிறத தவிர சில்லி சென்டருங்கிற போக்கஸ் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா. உணவகம் இட்லி டிஃபன் இந்த மாதிரி ஆட்டுக்கால் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணலாம். சில்லி சென்டர் வேணாம் கிடைக்கும். அவாய்ட் பண்ணிடுங்க. அத அந்த உணவை சில்லி சிக்கன் நான் வேண்டாம்னு சொல்லல. ஸோ அது செய்யுங்க, அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்க. யார் வந்து கேட்டாலும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். உணவகம் தான் மெயினா தெரியுது. உணவுன்னா பார்க்கும்போது மக்கள் முன்னிலைப்படுத்தக்கூடாது. வந்து போனா டிஃபன் சாப்பிடும் சில்லி கேட்டாங்கன்னா நீ போடலாம் தொழில் செய்யலாம். அதுதான். ஏன்னா கன்னி ராசினால போஜன சுகம் சாப்பாடு ஹோட்டல் கேண்டீன் ரெஸ்டாரண்ட் உணவகம் நல்லா இருக்கும். நாம என்ன 6 மாசம் முன்னாடி கூப்பிட்டு ஒரு கடவுளை ரெடி பண்ணுறேன், சாப்பாடு ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறேன். சாப்பாடு ரசம் சாம்பார் பொரியல் 2 பொரியல் அப்பளம் மோர் மீன்ஸ் ஒரு சாப்பாடு 100 ரூபா. நம்ம ஆந்திரா மீன்ஸ் இருக்கிறோம். ஆமா அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி தரேன், நீ ரெடி பார்த்து இருக்கிறேன்னு கேட்டேன். மரமண்டிக்கு அப்போ ஒத்துக்காம நான் கடைக்கு தான் போவேன். வாய்ப்பு வந்துச்சு எனக்கு, அதை கரெக்டாக நான் பயன்படுத்திக்கிறேன். அப்போ பிஎஸ்ஆர் போயிட்டு இருந்தேன். பிஎஸ்ஆர் போகும்போது நல்லா நான் ஃபர்ஸ்ட் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஹவுஸ் கீப்பிங் பொருள்லாம் போய் வாங்கிட்டு வரணும், அவங்க போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னாரு. நான் என்னன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கடை தெரியாதுங்கிறாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இதுவும் இந்த சோப்பு இதெல்லாம் வாங்குறாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேங்க. அவங்க இங்கே இருக்கு. இல்லை நீங்கள் அவங்க கூட்டு போய் கடையை காட்டுங்க, ரமணி ஸ்டோர் இருக்கு, கடையை காட்டிட்டு வந்துருக்காரு. கடையை காட்டினா அவங்க வாரம் போய் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வண்டியில் கூப்பிட்டு போயிட்டேன். இந்த அக்கா வண்டியில் கூப்பிட்டு போயிட்டேன். அது ஒரு பேர் பண்ணிட்டேன். ஹவுஸ் கீப்பிங் வண்டியில் யூஸ் பண்ணுறது போட்டுருக்கோம். அப்போ அந்த அக்கா பிள்ளைக்கு அந்த கெட்ட பேர் வந்து எனக்கு எதிர்ப்பு ஒன்று இருக்குது. 4 பேர் அப்படியே பேஸ் பண்ணி அது ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கேன். பெரிய அளவு பிரச்சனை படுத்தாங்க. ஆமாம், அது வீட்டுக்கும் தெரியும். இந்த மாதிரி எப்படி சொல்லிட்டேன், இது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. அதனால தான் வெளியே வந்தது காரணம். சரி நம்ம அந்த இடத்துல ஒரு பேர் ஆயிடுச்சு, இனிமேல் அந்த இடத்துல விடக்கூடாது. எப்ப இருந்தாலும் அந்த பேர் வந்துட்டே தான் இருக்கும். சார் அவங்க எப்படி கூட்டு போய் காட்டுறதாமா? ஆட்டோல கூட்டு போய் உங்க வண்டியில கூட்டு போனீங்க, அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அருமையான கடை தான், கடையெல்லாம் ஒரே பிஎஸ்ஆர் அருமையான கடை. எல்லாம் போனது சூப்பரா 6 மாசம் போனதே தெரியல. நம்மளும் சமுத்திரம் அந்த ஒரு இதுலதான் வந்து நான் லேடிஸ் மேட்டர் தான் வெளியே. இன்னைக்கு அந்த அக்கா வந்து பொண்ணு வயசு வந்துருச்சு, என்னோட வயசு முட்டைங்க அக்காங்கிற வார்த்தை தவிர, ஆனா அவங்க வச்சு நம்மளை சப்போர்ட் பண்ணுறோம். அதனால உங்களை வேலையை விட்டு துரத்துட்டாங்களா? நீங்களே நானும் வெளியே வந்துட்டேன். அவங்க வேலையில் இருக்காங்களா? அவங்க இருக்காங்க. ஆனால் இவங்க வேண்டாம், இதுக்கப்புறம் பேர் வந்து அந்த இடத்துல நமக்கு முடியாது. இப்போ சாதாரண சேல்ஸ் மேலே அந்த பிரச்சனை, நம்ம சூப்பரைஸ் கேட்டகரியில் இருக்கும். அது வந்து மறுபடியும் சொல்லி சாதாரணமாக அந்த அக்கா போய் பேசினா கூட வேற மாதிரி தான் கொண்டு போவோம். பேசுறதே பயமா இருக்கு. இல்ல அப்படி பேர் வந்துட்டாலும் இனிமே நம்ம ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிரூபிக்கலாம்ல. அப்படியே இருக்கனால உங்களுக்கு அந்த எண்ணத்தோட தான் வெளியே வந்துருப்பீங்க, கெட்ட பேர் தான் வந்திருப்பீங்க. கெட்ட பேர் வந்தது வரல, என் காதல ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தேன். ஆனா ஓனர்லாம் வந்து இன்ன வரையும் நான் கூட கூப்பிட்டேன் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. இல்லைங்க சார் வெளியே
அவர்களும் என்ன எனக்கு தெரியாது. இவங்க ஃபுல்லா அப்படியே பேசுறதுனால ஆளுக்குள்ள வேலை செய்யற ஒர்க்கர்ஸ்குள்ள நமக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். பேசுவோம். அந்த அக்கா மனசு கஷ்டமா இருக்கு பேசுவோம். என்ன உட்காந்து அழுவுது என்ன பேசுறாங்க. நான் சொல்ற மாதிரி சேலம் தொழில் பண்றது உங்களுக்கு அப்படிதான். அதனால உணவகம் சொல்லிட்டு வச்சு நீங்க ஃபுல்லா உணவு ஐட்டங்களா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா அதுக்கு இருக்கணும், அதை மென்ஷன் பண்ண வேண்டாம். வந்து கேட்டா கிடைக்கிற மாதிரி. அப்போ அதை இந்த டிஃபன் ஐட்டம் அதிகமாகும். சில்லி கொஞ்சம் ஒரு 5 கிலோவா பண்ணு ஃபர்ஸ்ட். அப்படியே படிப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அதை முன்னிலைப்படுத்த வேணாம். ஆமா, உணவகத்தை முன்னிலைப்படுத்த. உங்க பேர்ல செய்யல, வேற ஒருத்தர் பேர்ல செய்யறீங்கன்னா நீங்க சிக்கன்லாம் பண்ணலாம். அண்ணன் பேர்ல தான் அண்ணன் பேர்ல இல்ல, அவர் துளாராசி எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒய்ஃப் பேர்ல உங்க தொழில். ஏன்னா அதை அடுத்து பங்கு வருமானத்தையோ அல்லது வருமானத்துக்குரிய செலவையோ நீ வருமானத்துக்குள்ள அண்ணன் ஒப்படைக்க போறீங்களா? நமக்கு வரப்போகுது. வருமானத்துக்குரிய கணக்கில் அண்ணன் ஒப்படைக்கும் போது அதுல போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ணனே பாத்துக்கிறாரு அப்படின்னா அது வேற. நீங்க வருமானத்தை நீங்க தான் எடுக்க போறீங்க. அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடையில போய் கடன் வாங்கி சரக்கு போட்டது எல்லாமே நீங்க தான் கடன் கட்ட போறீங்க. அப்ப லாபம் நஷ்டம் எல்லாம் உங்களை சேரும். அப்ப உங்க உள்ள இண்டிவிஜுவலா நீங்க பண்ணணுமே தவிர இடங்கிறது அண்ணனது. ஓகே, 6 மாசம் செஞ்சு பார்த்துட்டு பிற்பாடு மாத்திக்கலாம். நல்லா பிக்கப் பார்த்தா வேற இடம் பார்த்துக்கலாம். அது ஒய்ஃப் பேர்லயே இந்த மாதிரி ஜாதகங்கள் ஏதாவது உங்களுக்கு தெளிவா இருந்துச்சுன்னா அது பண்ணலாம். ஏதாவது சில்லி முன்னிலைப்படுத்துக்கிறது. ஏன்னா ஒய்ஃபும் சேர்த்து தானே பண்ண போறாங்க. இதுல ஒய்ஃப் கூட வந்து செய்வாங்களா பண்ண மாட்டாங்களா? வரமாட்டாங்களா? ஒத்துழைங்க. அப்படியா? இன்ட்ரெஸ்ட் இல்ல அவங்களுக்கு. நீங்க எப்ப சொன்னீங்க? 4 வருஷம் கழிச்சு கூட இன்ன வரைக்கும் கழிச்சிக்கல. இனிமே சாப்பிடலாம சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. இனிமே சாப்பிடலாம். ஒரு 2 தடவை சாப்பிட்டாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. விருப்பம் தான் சாப்பிடுவோம். அப்படியே கண்டினியூஸா அப்படியே மைண்ட் செட் ஆயிடுச்சா? பரவாயில்ல பரவாயில்ல.